Good morning, students. So, இப்போ next நம்ம பார்க்க போறது வந்து பார்த்தீங்கன்னா 4th யூனிட்ல லாஸ்ட் டாபிக் ப்ராப்ளம்ஸ் ஆன் கேன்டிலிவர் பீம். சரியா? ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த வந்து சிம்பிளி சாஃப்ட்வேர் பீமில் தியரிட்டிக்கல் மெத்தடில் பெண்டிங் மொமெண்ட் எவ்வளோ, பெண்டிங் ஸ்ட்ரெஸ் எவ்வளோ, அதனுடைய டைமென்ஷன் என்னென்ன அப்படின்ட்டு எல்லாம் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேன்டிலிவர் பீமை அதே மாதிரி கேன்டிலிவர் பீமில் பார்க்க போகிறோம். சரியா? கேன்டிலிவர் ஆஃப் length of 2 meter carries a UDL of 3 kilonewton per meter over entire length together with point load 10 kilonewton at free end. சரியா? UDL of 3 kilonewton per meter. அது UDL கொடுத்துருக்காங்க. ஓவர் என்டையர் லென்த் ஃபுல்லாக UDL வந்து ஆக்ட் ஆகுது. டுகெதர் வித் a point load of 10 kilonewton at free end. ஃப்ரீ எண்டில் வந்து 10 kilonewton லோட் ஆக்ட் ஆகுது. The moment of inertia of beam section 260 into 10 power 6 mm power 4. சரியா? ஸோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து கொடுத்துருக்காங்க. ஐயோட மதிப்பு 260 into 10 power 6 கொடுத்துருக்காங்க. அண்ட் இது டெப்த் வந்து 200 mm கொடுத்துருக்காங்க. டிட்டர்மைன் இந்த மேக்ஸிமம் பெண்டிங் ஸ்ட்ரெஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. சரியா? அந்த பீமோடைய மேக்ஸிமம் பெண்டிங் ஸ்ட்ரெஸ் அதாவது சிக்மா மேக்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டேட்டா வந்து எடுத்து எழுதிக்குவோம். லென்த்து வந்து 2 மீட்டர், இதை வந்து எம்எம் மாற்றிக்கணும் 2000 mm. அதாவது யூடிஎல் வந்து 3 கிலோமீட்டர் பெர் மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இதை வந்து நம்ம நியூட்டன் பெர் மில்லிமீட்டராக மாற்றுறோம். அப்போ மாற்றும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா 3 நியூட்டன் பெர் மில்லிமீட்டர்னு தான் வரும் நம்மளுக்கு. சரி, ஏன்னா நம்ம 1000 வந்து கேன்சல் ஆகிடும், அப்போது அதே வேல்யூ தான் வரும். நெக்ஸ்ட் வந்து பாயிண்ட் லோட் வந்து 10 கிலோமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. W = 10 கிலோமீட்டர், இதை வந்து நியூட்டனாக கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் த மொமெண்ட் ஆஃப் எனர்ஜி ஆஃப் த பீம் செக்ஷன் வந்து 260 into 10 power 6. ஐயோட மதிப்பு வந்து கொடுத்துருக்காங்க, டி வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? ஃபைண்ட் என்ன கேட்டிருக்காங்க? மேக்ஸிமம் பெண்டிங் ஸ்ட்ரெஸ் இன்டியூஸ்ட் இன் த பீம். சரியா? மேக்ஸிமம் பெண்டிங் ஸ்ட்ரெஸ் என்னன்ட்டு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு பெண்டிங் மொமெண்ட் ஃபார்முலா என்னப்பா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஒய் மேக்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிச்சிருவோம். ஒய் மேக்ஸுக்கு என்ன ஃபார்முலானா d/2, அதாவது டெப்த்தில் பாதி தான் ஒய் மேக்ஸ், அதாவது நியூட்ரல் ஆக்சிஸ். நியூட்ரல் ஆக்சிஸ்னா d/2, டெப்த்தில் பாதி தான் d/2. அதை வந்து டெப்த் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 200. அப்போ 200 / 2 வந்து 100 mm. சரியா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட் வந்து என்னென்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட்டுக்கு, அதாவது இது வந்து கேன்டிலிவர் பீம். கேன்டிலிவர் பீமில் இது வந்து ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. பாயிண்ட் லோடு இருக்குது, யூடிஎல் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு பாயிண்ட் லோடு போட்டுக்கிறோம், அப்புறம் யூடிஎல் வந்து சேர்த்துக்கிறோம். ரைட்டா? பாயிண்ட் லோடுக்கு என்ன ஃபார்முலா நம்மளுக்கு? பெண்டிங் மொமெண்ட்டுக்கு லோடு இன்ட்டு டிஸ்டன்ஸா, W × L ப்ளஸ் இது கூட யூடிஎல் இருக்கா? அப்போ என்ன போடுவோம்? லோடு இன்ட்டு டிஸ்டன்ஸ் / 2. அப்போ WL² / 2. சரியா? இப்போ லோடு வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 10,000 இன்ட்டு லென்த்து வந்து 2000 ப்ளஸ் யூடிஎல் லோடு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 3 இன்ட்டு லென்த்து வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 2000. அதே ஃபுல்லாக தான் யூடிஎல் ஆக்ட் ஆகுது, /2. அப்போ எவ்வளோ கிடைக்குது நம்மளுக்கு பெண்டிங் மொமெண்ட்டு? 26 × 10 power 6 நியூட்டன் மில்லிமீட்டர். சரியா? பெண்டிங் மொமெண்ட் மதிப்பு 26 × 10 power 6 நியூட்டன் மில்லிமீட்டர்னு கிடைக்குது. இப்போ நம்ம இதிலிருந்து சிக்மா மேக்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதில் என்னென்ன கொடுத்துட்டாங்க? எம் தெரியும், ஐ தெரியும், ஒய் தெரியும். அப்போ சிக்மா மேக்ஸ் மட்டும் நம்ம கண்டுபிடிச்சிடலாமா? இப்போ வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்க. எம்மோட மதிப்பு 26 × 10 power 6 டிவைடட் பை ஐயோட மதிப்பு வந்து 260 × 10 power 6 இஸ் ஈக்குவல் டு சிக்மா மேக்ஸ் வந்து தெரியாது, ஒய் வந்து 100. இப்போ சிக்மா மேக்ஸ் ஈக்குவல் டு இந்த வேல்யூ வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணி வச்சுக்கிட்டா என்ன எவ்வளோ வேல்யூ கிடைக்குது? 0.1. சரியா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 100 வந்து இந்த சைடு வந்துருமா? அப்போ 100 × 0.1 10 நியூட்டன் பெர் mm². அதாவது மேக்ஸிமம் பெண்டிங் ஸ்ட்ரெஸ் வந்து 10 நியூட்டன் பெர் mm². ஸோ இது வந்து 5 மார்க் சம்மில் வந்து கேட்பாங்க. இது வந்து சிம்பிளான சம் தான், நம்ம பெண்டிங் ஈக்குவேஷன் வச்சு டைரெக்டாக சப்ஸ்டிட் பண்ணுறது தான். சரியா? ஸோ நெக்ஸ்ட் என்ன அடுத்த சம் பார்ப்போம். A cantilever beam in rectangular section having 80 mm width, அதாவது பிரெத் கொடுத்துட்டாங்க, 120 mm டெப்த் வந்து 120 mm, டி கொடுத்துட்டாங்க. கேன்டிலிவர் இஸ் சப்ஜெக்டட் டு ஏ பாயிண்ட் லோட் ஆஃப் 6 kN. அதாவது கேன்டிலிவர் பீமோட பாயிண்ட் லோடு வந்து 6 kN. எங்கே ஆக்ட் ஆகுது? ஃப்ரீ எண்டில் ஆக்ட் ஆகுது. சரியா? நெக்ஸ்ட் அண்ட் த பெண்டிங் ஸ்ட்ரெஸ் இஸ் நாட் டு எக்ஸிட் 40 MPa. ஸோ மெகா பாஸ்கல்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி கொடுத்த சம்மில் வந்து நியூட்டன் பெர் mm² கொடுத்துருப்பாங்க. அப்போ மெகா பாஸ்கல் = மெகா பாஸ்கலை நியூட்டன் பெர் mm² கன்வெர்ட் பண்ணணும். சரியா? ஸோ அப்போ என்ன பண்ணணும்? 1 MPa = 1 நியூட்டன் பெர் mm². இது வந்து யூனிட் கன்வர்ஷன். ரைட்டா? 1 MPa = 1 நியூட்டன் பெர்
mm ஸ்கொயர். அப்போ 40 megapascals equal to 40 Newton per mm square. அதான் நம்மளுக்கு மேக்ஸிமம் பெண்டிங் ஸ்ட்ரெஸ். Find the span of the cantilever beam. Find the span of the cantilever beam. ஓகேவா? கேன்டிலிவர் பீமுடைய நீளம் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுல இருந்து நம்ம டேட்டா எடுத்துடுவோம். பிரெத் ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ரெக்டாங்குலர் பீம்னு கொடுத்துட்டாங்க. 80 mm வித், அதாவது பி ஈக்குவல் டு 80, டி ஈக்குவல் டு 120. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, பாயிண்ட் லோடு வந்து 6 kN அட் ஃப்ரீ அண்ட் பெண்டிங் ஸ்ட்ரெஸ் இஸ் நாட் டு எக்ஸீட் 40 kN. பெண்டிங் ஸ்ட்ரெஸ் டபிள்யூ ஈக்குவல் டு 40 megapascal. இப்போ 1 megapascal ஈக்குவல் டு 1 Newton per mm square. அப்போ 40 megapascal ஈக்குவல் டு 40 Newton per mm square. ஃபைண்ட் த ஸ்பேன் ஆஃப் கேன்டிலிவர் பீம். சரியா, லென்த் ஆஃப் த கேன்டிலிவர் ஃபைண்ட் என்ன கேட்டிருக்காங்க, லென்த் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன ஜென்ரலாக கண்டுபிடிக்கிறது, ஒய் மேக்ஸ் கண்டுபிடிப்போம். அடுத்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கண்டுபிடிப்போம். ஓகேவா? அடுத்து பெண்டிங் மொமெண்ட். இதுல இருந்து நம்ம லென்த் கண்டுபிடிக்க போறோம். m/i ஈக்குவல் டு சிக்மா மேக்ஸ் டிவைடட் பை ஒய் மேக்ஸ். இந்த ஃபார்முலால இருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்னா லென்த் கண்டுபிடிக்க போறோம். சரியா? ஃபர்ஸ்ட் ஒய் மேக்ஸ் என்ன நம்மளுக்கு, ஒய் மேக்ஸ் ஈக்குவல் டு டி பை 2. ஒய் மேக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டி பை 2. அப்போ 120 டிவைடட் பை 2. ரைட்டா? டி வந்து நம்மளுக்கு 120. அப்போ 120 டிவைடட் பை 2 எவ்வளோ வருது, 60 mm. நெக்ஸ்ட் மொமெண்ட் ஆஃப் எனர்ஜியா. மொமெண்ட் ஆஃப் எனர்ஜியா I is equal to BD cube divided by 12. பிரெத் எவ்வளோ நம்மளுக்கு 80, டெப்த் வந்து 120. அப்போ டிவைடட் பை 12. அப்போ எவ்வளோ கிடைக்குது, மொமெண்ட் ஆஃப் எனர்ஜியா I is equal to 11.52 into 10⁶ mm power 4. ரைட்டா? ஸோ இது வந்து நம்மளுக்கு பாயிண்ட் லோடுன்னு கொடுத்துட்டாங்க. கேன்டிலிவர் பீம்ல பாயிண்ட் லோடு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு டேபிளேஷன் போட்டு ஒரு ஃபார்முலா பார்த்தோமா, கேன்டிலிவர் பீமுக்கும் சிம்பிளி சப்போர்ட்டட் பீமுக்கும் பாயிண்ட் லோட் ஆக்ட் ஆச்சுன்னா என்ன ஃபார்முலா, யூடிஎல் ஆக்ட் ஆச்சுன்னா என்ன ஃபார்முலான்னு பார்த்தோம். ஸோ இது வந்து ஒன்லி பாயிண்ட் லோட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ ஒன்லி பாயிண்ட் லோடு கொடுக்கும்போது பெண்டிங் மொமெண்ட் ஃபார்முலா என்ன, W இன்ட்டு எல், அதாவது லோடு இன்ட்டு டிஸ்டன்ஸு. ரைட்டா? லோடு வந்து எவ்வளோ நம்மளுக்கு 6000 இன்ட்டு லென்த்து வந்து தெரியாது. ஸோ இதை வந்து அப்படியே வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா, இந்த m/i இஸ் ஈக்குவல் பெண்டிங் ஈக்குவேஷன் இருக்குல்ல, இதில் வந்து நம்ம எல்லா வேல்யூவும் சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ பெண்டிங் மொமெண்ட் எவ்வளோ, 6000 இன்ட்டு எல் டிவைடட் பை 11.52 இன்ட்டு 10⁶ இஸ் ஈக்குவல் டு 40/60. சிக்மா வந்து 40, ஒய் மேக்ஸ் வந்து 60. ஸோ இதை ஃபர்ஸ்ட் இதை சிம்பிளிஃபை பண்ணி வச்சுக்கோங்க. இதை ரெண்டு டிவைட் பண்ண 6000த்தையும் கீழே உள்ள மதிப்பையும் டிவைட் பண்ண எவ்வளோ கிடைக்குது, 5.2083 இன்ட்டு 10⁻⁻4 இன்ட்டு எல் இஸ் ஈக்குவல் டு 0.667. இதை டிவைட் பண்ண 0.667. ரைட்டா? இப்போ எல் இஸ் ஈக்குவல் டு 0.667 டிவைட் பை 5.2083 இன்ட்டு 10⁻⁻4. இது ரெண்டே டிவைட் பண்ணால் நம்மளுக்கு லென்த் எவ்வளோ கிடைக்குது, 1280.64 mm. அதாவது இது வந்து எம்எம்ல இருக்கு, நம்ம மீட்டரா கூட கன்வெர்ட் பண்ணிக்கலாம். 1000 பேருக்குன்னா 1.2 மீட்டர், 1.28 மீட்டர். ரைட்டா? ஸோ இதுவும் நம்மளுக்கு சிம்பிளான சம் தான். கேன்டிலிவர் பீம்னாலே ஈஸியான சம்மு வந்து நம்மளுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, அடுத்த ப்ராப்ளம். A cast iron test beam 20 into 20 mm செக்ஷன். அதாவது பிரெத் வந்து 20, டெப்த்தும் 20 கொடுத்துருக்காங்க. 1 மீட்டர் லாங், நீளம் வந்து 1 மீட்டர். அண்ட் சப்போர்ட்டட் அட் த எண்ட் ஃபெயில்ஸ் வென் a சென்ட்ரல் லோட் 600 நியூட்டன் இஸ் அப்ளைடு. அதாவது லோடு வந்து நம்மளுக்கு 600 நியூட்டன் கொடுத்துருக்காங்க. யூடிஎல் வில் ரன் ஓவர் கேன்டிலிவர் சேம் மெட்டீரியல் 50 mm வைடு அண்ட் 100 mm டீப் இன் 2 மீட்டர் லாங். ஸோ அதாவது நம்மளுக்கு 2 தான் கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பீம் வந்து பிரெத் இன்ட்டு டெப்த்து 20 இன்ட்டு 20. பாயிண்ட் லோடு கொடுத்துருக்காங்க. பாயிண்ட் லோடு வந்து நம்மளுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 1 மீட்டர் நீளம், லென்த்து வந்து 1 மீட்டர், பாயிண்ட் லோடு வந்து 600 நியூட்டன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வாட் யூடிஎல் வில் ரன் ஓவர் கேன்டிலிவர் ஆஃப் சேம் மெட்டீரியல். ஸோ இதே இதில் யூடிஎல் லோட் ஆக்ட் ஆச்சுன்னா அதனுடைய இது எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. கேன்டிலிவர் ஆஃப் த சேம் மெட்டீரியல் 50 mm வைடு கொடுத்துருக்காங்க. டெப்த் வந்து 100 mm டீப்பு, லென்த்து 2 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ரைட்டா? ஃபைண்ட் என்ன கேட்டிருக்காங்க, யூடிஎலோட மதிப்பு என்னன்ட்டு கேட்டிருக்காங்க. சரியா? ஃபைண்ட் வந்து யூடிஎலோட மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, எஸ் ஸ்கொயர் சிம்பிளி சப்போர்ட்டட் பீம். ரைட்டா? ஸோ இப்போ வந்து பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து எஸ்எஸ்பியில் பாயிண்ட் லோடு வந்து ஆக்ட் ஆகுது. ஸோ அப்போ ஒய் மேக்ஸ் ஈக்குவல் டு டி பை 2. இது ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும். டி வந்து 20, அப்போ 20/2 ஈக்குவல் டு 10 மில்லிமீட்டர். ஸோ சிம்பிளி சப்போர்ட்டட் பீமில் பாயிண்ட் லோடு என்ன ஃபார்முலா, நம்மளுக்கு என்ன ஃபார்முலா, WL டிவைடட் பை 4.
அப்போ 600 இன்ட்டு 1000 டிவைடட் 10,000 டிவைடட் பை 4. இப்போ பெண்டிங் மொமெண்ட் எவ்வளோ கிடைக்குது? 1,50,000 நியூட்டன் மில்லிமீட்டர். ரைட்டா? நெக்ஸ்ட் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஈக்குவல் டு I ஈக்குவல் டு BD கியூப் டிவைடட் பை 12. சரியா? BD கியூப் டிவைடட் பை 12. இதை போட்டால் நம்மளுக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா எவ்வளோ கிடைக்குது? 13.33 இன்ட்டு 10 பவர் 3 mm பவர் 4. ரைட்டா? ஸோ இது வந்து சிம்பிளி சப்போர்ட்டட் பீமுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பெண்டிங் ஸ்ட்ரெஸ். மேக்ஸிமம் பெண்டிங் ஸ்ட்ரெஸ் ஃபார்முலா என்னது? M/I ஈக்குவல் டு சிக்மா மேக்ஸ் டிவைடட் பை Y. ஓகேவா? ஸோ இதுலேருந்து என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா சிக்மா மேக்ஸ் என்னன்ட்டு கண்டுபிடிக்க போகிறோம். ரைட்டா? M என்ன கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம்? 1,50,000 டிவைடட் பை ஐயோட மதிப்பு 13.33 இன்ட்டு 10 பவர் 3. சிக்மா தெரியாது. ஸோ சிக்மா கண்டுபிடிக்க போகிறோம். டிவைடட் பை Y மேக்ஸ் வந்து 10. ரைட்டா? இது ரெண்டையும் நம்ம கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கிறோம். ரைட்டா? கிராஸ் மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும்? ஸோ இதை சிம்பிளை பண்ணி வச்சுக்கோங்க. சிம்பிளை பண்ணி வச்சுக்கிட்டா நம்மளுக்கு என்ன இருக்குது? சிக்மா மேக்ஸ் டிவைடட் பை 10 ஈக்குவல் டு 11.253. நம்மளுக்கு என்ன தேவை? சிக்மா மேக்ஸ் மட்டும்தான் தேவை. அப்போ இந்த 10 இந்த சைடு வந்துடும். இப்போ சிக்மா மேக்ஸ் ஈக்குவல் டு 11.253 இன்ட்டு 10. இப்போ எவ்வளோ கிடைக்கும்? மேக்ஸிமம் பெண்டிங் ஸ்ட்ரெஸ் வந்து 112.53 நியூட்டன் பெர் mm ஸ்கொயர். ரைட்டா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா Y max ஈக்குவல் டு D பை 2. அதாவது இப்போ ரெண்டாவது இதுக்கு பார்க்குறோம். Y max ஈக்குவல் டு D பை 2. அப்போ 50 mm. இதுக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்ன நம்மளுக்கு? அதே தான் BD கியூப் டிவைடட் பை 12. ஸோ BD கியூப் டிவைடட் பை 12 இஸ் ஈக்குவல் டு இதுக்கு பிரெத் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? ரெண்டாவது இதுக்கு 50, டெப்த் வந்து 100. டெப்த் வந்து 50, டெப்த் வந்து 100. ரைட்டா? டிவைடட் பை 12. அப்போ இதை போட்டால் நம்மளுக்கு I எவ்வளோ கிடைக்குது? 4.167 இன்ட்டு 10 பவர் 6 mm பவர் 4. சரியா? ஸோ இது வந்து கேன்டிலிவர் ஃபுல்லி யூடிஎல். ஃபார் கேன்டிலிவர் ஃபுல்லி யூடிஎல். அதுக்கு மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட் ஃபார்முலா என்னது? WL ஸ்கொயர் டிவைடட் பை 2. அப்போ W இன்ட்டு 2000 ஸ்கொயர் டிவைடட் பை 2. இது போட்டால் நம்மளுக்கு மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட் எவ்வளோ கிடைக்குது? 2 இன்ட்டு 10 பவர் 6 இன்ட்டு W. ஏன்னா நம்மளுக்கு லோடு தெரியாது. அதாவது யூடிஎல் லோடு என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ யூடிஎல் லோடு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த வேல்யூ அப்படியே வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்னா பெண்டிங் ஈக்குவேஷன் தெரியுமா நம்மளுக்கு? M/I ஈக்குவல் டு சிக்மா மேக்ஸ் டிவைடட் பை Y மேக்ஸ். அப்போ 2 இன்ட்டு 10 பவர் 6 இன்ட்டு W. எம்முக்கு பதிலாக அதை சப்ஸ்டிட் பண்ணுறோம். டிவைடட் பை 4.167 இன்ட்டு 10 பவர் 9 இஸ் ஈக்குவல் டு 112.5 டிவைடட் பை 50. இதை சிம்பிளை பண்ண என்ன கிடைக்குது நம்மளுக்கு? 0.47996 இன்ட்டு W இஸ் ஈக்குவல் டு 2.25. ரைட்டா? இப்போ W தான் தேவை நம்மளுக்கு. 2.25 டிவைடட் பை 0.47996. இதை டிவைட் பண்ணால் என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? W 4.68 நியூட்டன் பெர் மில்லிமீட்டர். அதாவது கேன்டிலிவர் பீமில் ஆக்ட் ஆகக்கூடிய யூடிஎலோட மதிப்பு வந்து 4.68 நியூட்டன் பெர் மில்லிமீட்டர். சரியா? இது வந்து 10 மார்க் சம்மில் கேட்பாங்கப்பா. இது வந்து முக்கியமான சம்மு. 10 மார்க் சம்மில் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. ஸோ லாஸ்ட் டாபிக்ல லாஸ்ட் சம். A cantilever beam rectangular section 200 into 300 mm is 3 meter long. சரியா? 3 meter long. It is loaded with an UDL of 5 kilonewton per meter. 5 kilonewton per meter over entire span. Determine the concentrated load that can be placed free and along with the UDL if maximum bending stress is 10 Newton per mm square. அதாவது போன சம்மில் வந்து UDL என்னன்னு பார்த்தோம். இந்த சம்மில் UDL கொடுத்துருக்காங்க. பாயிண்ட் லோடு என்னன்னு கேட்டிருக்காங்க. சரியா? பாயிண்ட் லோடு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரெக்டாங்குலர் பீம் பிரெத் இன்ட்டு டெப்த்து. வித்து வந்து 200, பிரெத் வந்து 300, லென்த் வந்து 3 மீட்டர். இது 1000 பேருக்குன்னா 3000 mm. It is loaded with an UDL of 5 kilonewton. UDL கொடுத்துட்டாங்க. இதை கிலோமீட்டர் பெர் மீட்டர் நியூட்டன் பெர் மில்லிமீட்டர் கன்வெர்ட் பண்ணால் அதே வேல்யூ தான் கிடைக்கும். டிட்டர்மைன் த கான்சென்ட்ரேட்டட் லோட். கான்சென்ட்ரேட்டட் லோட்னா பாயிண்ட் லோட் தட் கேன் பி பிளேஸ்ட் அட் ஃப்ரீ எண்டு. சரியா? அந்த பாயிண்ட் லோடு வந்து ஃப்ரீ எண்டில் இருக்குது அலாங் வித் யூடிஎல். ரைட்? அந்த மேக்ஸிமம் பெண்டிங் ஸ்ட்ரெஸ் வந்து 10. என்ன கேட்டிருக்காங்க? பாயிண்ட் லோடு. இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம போடுற மாதிரி தான். ஃபஸ்ட்டு நம்ம Y மேக்ஸ் வந்து D/2. சரியா? இதுதான் ஃபார்முலா. நெக்ஸ்ட்டு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து கண்டுபிடிப்போம். ரைட்டா? இது வந்து ஃபஸ்ட்டு. அடுத்து பெண்டிங் மொமெண்ட்டு. நம்மளுக்கு பெண்டிங் ஈக்குவேஷன் ஃபார்முலா என்னது? M/I ஈக்குவல் டு சிக்மா மேக்ஸ் டிவைடட் பை Y. இதுதான் நம்மளுக்கு பெண்டிங் மொமெண்ட்டு ஃபார்முலா. இப்போ Y மேக்ஸ் ஈக்குவல் டு D/2.
2. டி எவ்வளோ கொடுத்துருக்காங்க 300. அப்போ 300/2 = 150. அப்போ ஒய் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் ஐ கண்டுபிடிக்கணும். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா = BD3/2 12. இது வந்து ரெக்டாங்குலர் பீம். ரெக்டாங்குலர் பீம்னால BD3/12. அப்போ 200 × 300 cube divided by 12. அப்போ நான் எவ்வளோ கிடைக்குது நம்மளுக்கு 450 × 10⁶ mm/4. நெக்ஸ்ட் மேக்ஸிமம் பெண்டிங் ஸ்ட்ரெஸ், சாரி மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட். இதில் வந்து யூடிஎல் ஆக்ட் ஆகுது, பாயிண்ட் லோட் ஆக்ட் ஆகுது. அப்போ W/L, அதாவது பாயிண்ட் லோடுக்கு கேண்டிலிவர் பீமுக்கு என்ன ஃபார்முலா W/L. நெக்ஸ்ட் யூடிஎலுக்கு என்ன ஃபார்முலா WL²/2. நம்ம ஃபர்ஸ்ட் சம் பார்த்தது மாதிரி தான். அதில் வந்து இதிலேருந்து நம்ம பாயிண்ட் லோடு மட்டும் என்னன்ட்டு கண்டுபிடிக்க போகிறோம். சரியா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா லோடு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, சாரி லென்த்து வந்து 3000 மீட்டர். 3000 × W, ஏன்னா W வந்து தெரியாது, ப்ளஸ் WL²/2 5 × 3000²/2. ஓகேவா? ஸோ அப்போ 3000W ப்ளஸ் இது சிம்பிளை பண்ண என்ன கிடைக்குது 22.5 × 10⁶ நியூட்டன் மில்லிமீட்டர். ஸோ இதுதான் பெண்டிங் மொமெண்ட்டோட மதிப்பு. ஓகேவா? ஸோ இப்போ நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான், M/I ஃபார்முலா இருக்குல்ல, அதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். எம்முக்கு வேலை என்னது 3000W ப்ளஸ் 22.5 × 10⁶ 450 × 10⁶. ஐயோட மதிப்பு நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிடலாம். = 10/150. அப்போ நம்மளுக்கு 3000W ப்ளஸ் இந்த வேலையை அப்படியே வச்சுக்கோங்க. ஸோ இதை வந்து சிம்பிளை பண்ணி வச்சுக்கோங்க. இந்த 450 வந்து இந்த சைடு போனால் பெருக்கல்ல போகும். அப்போ 10 × 450 × 10⁶ / 150. சரியா? இதை சிம்பிளை பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்குது 30 × 10⁶. ஓகேவா? ஸோ இது வந்து ப்ளஸில் இருக்கா, இந்த மதிப்போட ப்ளஸில் இருக்குது. 22.56 × 10⁶ அந்த பக்கம் போச்சுன்னா மைனஸில் போகும். அப்போ 3000W = 30 × 10⁶ மைனஸ் 22.5 × 10⁶. அப்போ 3000W இதை ரெண்டையும் மைனஸ் பண்ணால் எவ்வளோ கிடைக்குது 7.5 × 10⁶. நம்மளுக்கு என்ன தேவை, W மட்டும்தான் தேவை. அப்போ 7.5 × 10⁶ / 3000. இந்த 3000 இந்த பக்கம் வந்துச்சுன்னா வகுத்துல போகும். அப்போ W என்ன கிடைக்குது 2500 நியூட்டன். அதாவது கேண்டிலிவர் பீமில் ஆக்ட் ஆகக்கூடிய பாயிண்ட் லோடோட மதிப்பு 2500 நியூட்டன். ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளுக்கு கேண்டிலிவர் பீமில் அடிக்கடி கேட்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ். இது வந்து சிம்பிளாக தான் இருக்கும், சம்மு ஈஸியாக நம்ம 10 மார்க் எடுத்துடலாம். சரியா? ஸோ இதோட உங்களுக்கு 4th யூனிட் முடியுது. ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.